வணக்கம் ரிதி. ராமநாதபுரம் மாவட்டம் பரமக்குடி தாலுகா சத்தரக்குடி அருகேயுள்ள தீயனூர் கண்மாய் 160 ஏக்கர் பரப்பளவை கொண்டது. இந்த கண்மாயின் மடைப்பாசனமாக தீயனூர், வேப்பங்குளம், கவிதைக்குடி உள்ளிட்ட கிராம பகுதிகள் உள்ளது. சுமார் 650 ஏக்கர் விவசாயத்தில் இப்பகுதி வேளாண்குடி மக்கள் விவசாயத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். இந்த நிலையில் பரமக்குடி ராமநாதபுரம் 4 வழிச்சாலைக்கான பணிகள் தற்போது நடந்து வருகின்றது. அந்த பணியை தனியார் நிறுவனம் ஒன்று மேற்கொண்டு வருகின்றது. இந்த 4 வழிச்சாலைக்காக மணல் அள்ளுவதற்கான அனுமதியை அரசாங்கத்திடம் பெற்ற இந்த தனியார் நிறுவனமானது தீயனூர் கண்மாயில் மணல் அள்ளி வருகின்றது. சுமார் 1 மீட்டர் அளவு மணல் அள்ளுவதற்கு அரசு சார்பில் அனுமதி அளித்துள்ள நிலையில் தற்போது அவர்கள் 1 மீட்டர் என்பது 3 அடி ஆழம். ஆனால் இவர்கள் தற்போது 30 முதல் 35 அடி வரை ஆழத்தில் இந்த மணல் அள்ளி வருகிறார்கள். இதனால் அங்கு மிக பெரிய தாவானது விழுந்து அங்கு தண்ணீர் ஊறுகின்ற ஒரு அளவிற்கு நிலை ஏற்பட்டுள்ளது. இது தொடர்பாக தீயனூர் பகுதி மக்கள் மற்றும் விவசாயிகள் நேற்று மாவட்ட ஆட்சித்தலைவரிடம் புகார் மனு கொடுத்தனர். புகார் மனு பெற்ற ஆட்சித்தலைவர் அரசு விதிப்படியே அனுமதி அளிக்கப்படும் என்று உத்தரவிட்டிருந்தார். ஆனால் அந்த உத்தரவினை மீறி இன்று மீண்டும் 30 முதல் 35 அடி அளவிற்கு மணல் அள்ளுவதை தடுத்து நிறுத்திய அப்பகுதி விவசாயிகள் மற்றும் பொதுமக்கள் உடனடியாக இதற்கான அனுமதியை ரத்து செய்து இங்கிருந்து மணல் அள்ளி செல்வதை நிறுத்த வேண்டும் என்று கோரிக்கை விடுத்தார்கள். இதனையடுத்து தகவல் இருந்து சம்பவ இடத்திற்கு வந்த சத்திரக்குடி போலீசார் மற்றும் கோவலூர் வருவாய் ஆய்வாளர் ஆகியோர் சம்பந்தப்பட்ட விவசாயிகளிடம், போராட்டத்தில் ஈடுபட்ட விவசாயிகளிடம் பேச்சுவார்த்தை நடத்தினார்கள். உடனடியாக தற்போது இது நிறுத்தப்படும் என்றும் அதிகாரியுடன் பேச்சுவார்த்தை நடத்தி அடுத்த கட்ட தீர்வு எட்டப்படும் என்றும் தெரிவித்தார்கள். இதனையடுத்து முற்றுகை போராட்டத்தில் ஈடுபட்ட விவசாயிகளும் பொதுமக்களும் தற்காலிகமாக அந்த போராட்டத்தை விலக்கிவிட்டு சென்றுள்ளார்கள். மேலும் இங்கு 30 முதல் 35 அடி ஆழம் வரை இவர்கள் மணல் அள்ளுவதால் கால்நடைகளுக்கு பாதிப்பு ஏற்படும். அதேபோல் விவசாய நிலங்களுக்கு தண்ணீர் செல்லாமல் விவசாயம் முற்றிலும் அழியக்கூடிய ஒரு நிலை ஏற்படும் என்பதால் மாவட்ட நிர்வாகம், தமிழக அரசும் இந்த அனுமதியை மறுபரிசீலனை செய்ய வேண்டும். அதேபோல் அரசாங்கம் கொடுத்துள்ள அந்த 3 அடி ஆழத்திற்கு மட்டுமே மணல் அள்ளுவதை கண்காணிக்க வேண்டும் என்று கோரிக்கை விடுத்துள்ளார்கள். இன்று அங்கு மணல் அள்ளியே ஜேசிபி லாரியை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் தொடர்ந்து இதேபோல் நடந்தால் அடுத்த கட்ட போராட்டங்களை முன்னெடுக்க இருப்பதாக தெரிவித்துள்ளார்கள். ரதி, ராமநாதபுரம் அருகே கண்மாயில் மண் கொள்ளை நடப்பதாக விவசாயிகள் தொடர்ந்து குற்றச்சாட்டை முன்வைத்து வரக்கூடிய சூழ்நிலையில் தற்பொழுது தொடர்பாக விவசாயிகள் அளித்த பேட்டியினை பார்க்கலாம். மாவட்ட ஆட்சியர் அணுகல அவர் என்ன சொன்னாங்கன்னா 1 மீட்டர் தான் நாங்கள் பெர்மிஷன் கொடுத்தோம்னு சொன்னாங்க. அதன் பிரகாரம் திரும்ப அளந்து பார்க்கும்போது 30 அடிக்கு கீழே மண் எடுத்திருக்காங்க. இப்போ தாவேக அரசு பொறுப்பேற்ற உடனே இந்த கனிம வள கொலையை மிகப்பெரிய லெவலில் ஸ்டாப் பண்ணாமல் சொன்னாங்க. இங்கே பேருக்கு தான் அனுமதி கொடுக்கப்பட்டிருக்கு. இந்த அனுமதிங்கிறது சும்மா கண் துடைப்பு தான். இந்த அனுமதி கொடுத்த மாதிரி கொடுத்துட்டு மிகப்பெரிய மணல் கொள்ளை இங்க இந்த தீயனூர்ல நடந்துகிட்டு இருக்கு. இது அரசியல் தெரிஞ்சுமே அவங்க கவனத்தில் எடுத்துக்கிட்டுமே எங்களுக்கு முறையான அணுமுறையோ பதிலோ அரசாங்க தரப்புல இருந்து இல்ல. இப்போ அதை மீன் பண்ணும்போது இந்த தாவேக அரசு பொறுப்பேற்றதுல இருந்து கனிம வள கொலைங்கிற பேருக்கு அந்த அரசு சொல்லிட்டு, ஆனா பின்னாடி திரைமறைவுல கனிம வள கொள்ளை மிகப்பெரிய லெவல்ல போயிட்டு இருக்கு. இதனால எங்களுடைய 650 ஏக்கர் விவசாய நிலம் பாதிக்கப்படுது. எங்க ஆடு மாடோட மேய்ச்சல் நிலமா கம்மாய் முழுசா பாதிக்கப்படுது. அது போகும் இல்லாம இந்த தாவுகள்ல ஆடு மாடுகளும் வயசானவங்களும் ஆடு மிக்கும் போது விழுந்து அப்போ உயிர் பலி போகக்கூடிய இருக்கு. இது எல்லாத்துக்கும் இந்த அரசாங்கம் பொறுப்பேற்றுக்கிறேன் அப்படிங்கிறத கிராமத்து வாயிலாக தெரிவிச்சுக்கிறோம். அரசு அனுமதி கொடுத்தது 1 மீட்டர் தான். ஆனா இன்னைக்கு அவங்க என்ன பண்ணிருக்காங்கன்னா 30 அடிக்கு தான் அந்த மண்ணை அள்ளி முறைகேடா பண்ணிட்டு இருக்காங்க. நான் கிராமத்துல சொல்லி அவங்க நிறுத்துற மாதிரி இல்ல. இது தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்கு. இது தமிழக அரசு உடனடியாக போர்க்கால அடிப்படையில கவனம் செலுத்தி இதை முற்றிலுமாக இந்த ப்ராஜெக்டை கேன்சல் பண்ணி நிறுத்திட்டு அவங்க வேற பக்கமா போகணும். எங்க கம்மாயை காப்பாற்றி கொடுக்கணும். எங்க வாழ்வாதாரத்தை நிலையிட்டு கொடுக்கணும்.